வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? CSNET PAQ சீரிஸ்ல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி டாபிக்ல கொஸ்டின் நம்பர் 11. The number of possible isomer for ruthenium piperidine dichloride. இதுல PPyங்கிறது என்னதுன்னா 2 piperidine. சரி, நம்மளுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாசிபிள் ஐசோமர் வந்து எத்தனை ஐசோமர் வந்து நம்மளுக்கு வந்து உருவாகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல 2, ஆப்ஷன் பியில் 3, ஆப்ஷன் சியில் 4, ஆப்ஷன் டியில் 5 கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஆப்ஷன் என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இது பார்க்குறதுக்கு பார்க்கலாம். இப்போ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. என்னது கொடுத்துருக்காங்க? ருத்தனியம் பைப்பரேனியம் ட்ரைக்ளோரைடு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரல் ஃபார்முலா என்னதுன்னா MAA2B2. இதில் எம்ங்கிறது என்ன குறிக்கும்னா ருத்தனியம் மெட்டலை குறிக்கும். ஏஏங்கிறது சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகண்ட், அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல 2 பைப்பரிடின், அது வந்து ஒரு பைடென்டேட் லிகண்ட். அண்ட் பிங்கிறது மோனோடென்டேட் லிகண்ட், குளோரின், 2 குளோரின் இருக்குனால அது மோனோடென்டேட் லிகண்ட் குளோரின்ங்கிறது. ஓகேவா? அடுத்தது இப்போ ஜாமெட்ரி பார்க்கும்போது ருத்தனியம் வந்து ஒரு ஆக்டைஹெட்ரல் ஜாமெட்ரி. எதனால? இந்த ஈச் பைரிடின் வந்து என்ன பண்ணுது? 2 கோஆர்டினேஷன் சைட் வந்து அதுக்கு இருக்கும். ஏன்னா அது வந்து பைடென்டேட் லிகண்ட்னால அதோட கான்ட்ரிபியூஷன் டு வந்து 2 கோஆர்டினேஷன் சைட் வந்து அதுக்கு இருக்கும். சரியா? அப்போது நம்மளுக்கு வந்து 2 இது இருக்குல்ல, 2 பைப்பரிடின் இருக்கிறதுனால 2 பைப்பரிடின் லிகண்ட் இருக்கிறதுனால 4 கோஆர்டினேஷன் பொசிஷன் வந்து இருக்கு. அப்புறம் மீதி இன்னொன்று 2 குளோரின் லிகண்ட் இருக்கு. ரிமைனிங் 2 பொசிஷன் ஆக்குபை பண்ணது 2 குளோரின் லிகண்ட். அப்போ மொத்தம் 6 சைட், 6 கோஆர்டினேஷன் சைட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஆக்டைஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இதில் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ருத்தனியம் நடுவில் இருக்கு. பைப்பரிடினோட கோஆர்டினேஷன் சைட் வந்து 2, இங்கே 2, இங்கே 2, 4. குளோரினுக்கு 2 குளோரின்னால மொத்தம் 6 இருக்கு. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6. அதோட ஜாமெட்ரியும் வந்து என்னது? ஆக்டைஹெட்ரல் ஜாமெட்ரி. சரி, ஆக்டைஹெட்ரல் ஜாமெட்ரினாலே அதில் வந்து 2 ஐசோமரிசம் பாசிபிள். ஒன்று ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம், இது வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம். இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் என்னெல்லாம் வருது? ஃபார் ஆக்டைஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் டைப், இது என்ன டைப்பு? MAA2X2. ஏஏங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? பைடென்டேட் லிகண்ட் பைப்பரிடின் சொன்னோமா? 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வந்து இருக்கு. 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் என்னன்னா, ஒன்று சிஸ் ஃபார்ம், இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்ம். சிஸ் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, the ligand வந்து adjacent to each other, அதாவது குளோரின் லிகண்ட் இருக்குல்ல, அந்த குளோரின் லிகண்ட் வந்து adjacent பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை நம்ம சிஸ்ன்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது என்னது? குளோரின் லிகண்ட் ஆப்போசிட் டு ஈச் அதர், ரெண்டும் எதிர் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்ஃபார்ம் சொல்றோம். அப்போ சோஃபார் இதுல வந்து நம்மளுக்கு 2 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்கு. இதுல வந்து இந்த சிஸ் ஃபார்ம் மட்டும் நம்மளுக்கு ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்து கொடுக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு இருக்கு. இப்போ சிஸ் ஃபார்ம் வந்து இந்த MAA2X2ங்கிறது ஒரு கைரல் சென்டராக இருக்கு. இட் ஷோஸ் டெக்ஸ்ட்ரோ அண்ட் லீவோ ரோட்டேட்ரி, டி ஃபார்ம் அண்ட் எல் ஃபார்மை வந்து கொடுக்கு. ஸோ இந்த 2 ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்து ஃபார்ம் ஆகுது சிஸ்ஸில். இப்போ டி சிஸ் ஃபார்ம், டெஸ்ட்ரோ சிஸ் ஃபார்ம் அண்ட் லீவோ சிஸ் ஃபார்ம். இது வந்து என்னது? பிளேன் ஒரு மிரர் இமேஜை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இது வந்து ஒரு ஆப்டிக்கல் ஐசோமரிசம். இது வந்து டஸ் நாட் சூப்பர் இம்போசிபிள். இது வந்து ஒரு அதனால இது வந்து ஒரு ஆப்டிக்கல் ஐசோமரிசம். இது டெக்ஸ்ட்ரோ அண்ட் லீவோ ரோட்டேட்டரி கொடுக்குது. அப்போ இதில் வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்குது சொல்கிறோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ டிரான்ஸ்ல வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இல்லையா? ஆமாம், இல்லை. ஹேஸ் பிளேன் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரியாக இருக்கிறதுனால ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஃபார்ம் தான், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் இருக்கு. சரி, இப்போ டோட்டலாக நம்ம ஐசோமரிசம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மொத்தம்? நம்மளுக்கு சிஸ் டிரான்ஸன் 2 இருந்துச்சு. சிஸ்ல 2 பேர் இருந்துச்சு. என்னதுன்னா டி ஃபார்மு எல் ஃபார்மு, அப்புறம் டிரான்ஸ்ல 1. அப்போ மொத்தம் 3 ஐசோமர். டிரான்ஸ்ஃபார்ம் 1, சிஸ் ஃபார்மில் 2. அப்போ மொத்தம் 3 ஐசோமர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.